அன்புலம் கொண்ட சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய படைப்புகளிலேயே மிக சிறந்த ஒரு படைப்பு என்றால் அது இந்த மனித படைப்பு தான். ஏனென்றால் இந்த உலகத்தின் தன்னுடைய பிரதிநிதியாக தான் அல்லாஹ் மனிதனை படைத்திருக்கிறான். இந்த உலகத்தின் அல்லாஹ்வுடைய ரெப்ரசன்டேட்டிவ், அல்லாஹ்வுடைய பிரதிநிதி. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய கட்டளையை ஏற்று அவன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு என்ன செய்திருக்கிறான்? அறிவையும் சிந்திக்கும் திறனையும் கொடுத்திருக்கிறான். எந்த படைப்புக்கும் இல்லாத, எந்த உயிரினத்திற்கும் இல்லாத அறிவு என்ற ஒன்றையும் சிந்திக்கின்ற ஆற்றலையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்திருக்கின்றான். ஆனால் இன்றைக்கு உலகத்தில் மக்களுடைய போக்கை நீங்கள் உன்னிப்பாக கவனித்தீர்கள் என்றால் ஒன்றை நீங்கள் தெளிவா புரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு மக்களில் பல பேர், மனிதர்களில் பல பேர் இறைவனை மறுப்பதற்கு என்ன காரணம் நீங்க பாருங்க. ஒரு பக்கம் என்ன செய்யறாங்க? இறைவனை மறுக்கிறார்கள், இறைவனுடைய ஆற்றலை மறுக்கிறார்கள். அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பாத்தீங்கன்னா அவனுடைய அறிவும் சிந்தனை திறனும் தான் காரணம். கடந்த 300 ஆண்டுகள்ல நீங்க எடுத்துக்கொண்டால் உலக வரலாற்றை நல்லா ஆய்வு செய்து பாருங்க. கடந்த 300 ஆண்டுகள்ல இந்த உலகம் ஒரு பெரிய ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்குது. மனிதனுடைய அறிவு ரீதியான வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா இந்த 300 வருஷம் தான். இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த 50 வருடங்கள் எடுத்துக்கொண்டா, அதிகம்லாம் இல்லை, 50 வருடங்கள்ல இது இன்னைக்கு உச்சத்துல நிற்குது. எல்லா துறைகளிலும் சரி, மனிதனுடைய அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு அறிவியல் துறையா இருக்கட்டும், உயிரியல் துறையா இருக்கட்டும், வேதியியல் துறையா இருக்கட்டும், எல்லாத்துலயும் இன்னைக்கு எப்படி இருக்கு உலகம்? ஒரு உச்சத்துல இருக்கு. கம்யூனிகேஷன், டெலிகம்யூனிகேஷன், டிரான்ஸ்போர்ட் இல்லையா, அந்த வாகனங்கள். அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு புதுசா என்ன வந்திருக்குது? ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவுத்திறன். இன்னைக்கு லேட்டஸ்டா மனிதனுடைய உச்சம் என்ன போயிட்டு இருக்குது? செயற்கை அறிவுத்திறன், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ இப்ப எல்லா துறையிலையும் வந்துட்டு இருக்குது. சரியா? அப்ப இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா உலகம் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் ஒரு உச்சத்துல போய் நிக்குது. இது எப்ப பாத்தீங்கன்னா 300 வருஷத்துல ஆரம்பிச்சு கடந்த 50 வருடத்துல இன்னைக்கு நாமெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு நூற்றாண்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம்னா, தகவல் தொழில்நுட்பம், டெக்னாலஜில ஹை டெக்ல வாழ்ந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லா விதத்திலையும் பாத்தீங்க அப்படி சொன்னா. அப்ப இதெல்லாம் எப்படி வந்ததுன்னா மனிதனுடைய அறிவு தான், அவனுடைய சிந்திக்கும் திறன், அவனுடைய அறிவு. இதை வச்சுதான் இன்னைக்கு உலகத்தை ஒரு ஹை டெக்னாலஜியா கொண்டு உயரிய தொழில்நுட்பத்தோட இந்த உலகத்தை வடிவமைச்சு வச்சிருக்கான். அப்ப அவன் என்ன நினைக்கிறான்? மனிதன் இன்னைக்கு உலகத்துல இவ்வளவு பெரிய ஹை டெக்னாலஜி வந்ததுக்கு என்ன காரணம்? நம்முடைய அறிவு தான் காரணம்னு நினைக்கிறான், நம்முடைய சிந்தனை தான் காரணம்னு நினைக்கிறான், வேற எதுவுமே காரணம் இல்லைன்னு நினைக்கிறான். அப்ப அந்த மாதிரி வரும்போது அவன் என்ன நினைக்கிறான்? கடவுளை மறுக்கிறான், இறைவனை மறுக்கிறான். இறைவனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? இந்த உலகம் தானாக படைக்கப்பட்டது, இந்த உலகம் மனிதன் பரிணாம வளர்ச்சியில் வந்தான், நாம அறிவை கொண்டு இந்த உலகத்தை நாம வடிவமைச்சு வச்சிருக்கிறோம், எல்லா துறையிலையும் எல்லாத்திலையும் நம்ம உச்சத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இதுல ரொம்ப துரதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களும் கூட இதுக்கு பலியாவதுதான் பெரிய சோதனை. அல்லாஹ்வை அறிந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்தவர்கள், எல்லாத்துக்கும் மேல அல்லாஹ்வுடைய வேதம் கையில வச்சிருக்கோம், அல்லாஹ்வுடைய வேதம் குர்ஆன், அல் குர்ஆன் கையில வச்சிருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை கையில வச்சிருக்கோம், உபதேசங்களை கையில வச்சிருக்கோம். ரெண்டையும் வைத்துக்கொண்டு இன்னைக்கு முஸ்லிம்கள்ல பெரும்பாலும் இதுக்கு பலியாவது இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ரொம்ப பெரிய துரதிர்ஷ்டம். இது எங்க போய் அவங்களை விடும்? அப்ப இதை பத்தி குர்ஆன் என்ன சொல்லுது என்று பார்த்தால் 2 வசனத்துல அல்லாஹ் ரொம்ப அழகா சொல்லி காட்டான். 39வது அத்தியாயம் 49வது வசனத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, மனிதனுக்கு ஏதேனும் தீங்கு ஏற்படுமானால் அவன் நம்மை அழைக்கிறான், பின்னர் நாம் அவனுக்கு நமது அருட்கொடையை வழங்கினார். அவன் சொல்லுகிறான், இவை எனது அறிவால் எனக்கு தரப்பட்டது. அல்லாஹ் சொல்றான். அவன் என்ன சொல்றானா? இதெல்லாம் என்னோட அறிவுப்பா, எங்களுடைய சிந்தனை, நாங்க அறிவால எல்லாத்தையும் உருவாக்கி வைத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். அவ்வாறல்ல, அது ஒரு சோதனை, உங்களுக்கு வைக்கப்பட்ட டெஸ்ட்ங்கிறான்ல, உங்களுக்கு வைக்கப்பட்ட பரீட்சை, எனினும் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டான். இந்த வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்? மனிதனுக்கு நான் அருட்கொடைகளை கொடுத்தா. என்னென்ன அருட்கொடைகள் இருக்கு? எல்லாமே அருட்கொடை தான். அல்லாஹ் இன்னைக்கு நமக்கு கல்வியை கொடுத்துட்டு இருக்கான். முதல்ல அறியக்கூடிய கல்வி, மனிதனுக்கு அறிவை கொடுத்து அறியக்கூடிய கல்வி கொடுத்துட்டு இருக்கான். இந்த கல்வி என்பது அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஆனா மனிதனுக்கு என்ன நினைக்கிறான்? அந்த கல்வியை உருவாக்குனது நாங்க தான் நினைக்கிறோம். இதை நாங்க டிசைன் பண்ணி எங்களுடைய சிலபஸ், எங்களுடைய பாடத்திட்டம் எல்லாமே நாங்க பண்ணி வச்சிருக்கோம். அறிவியல், இயற்பியல், கருவியல் எல்லாமே நாங்க கண்டுபிடிச்சு வச்சுட்டு இருக்கிறோம், மருத்துவம் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறான். இது அல்லாஹ்வுடைய அருட்கொடை நம்ம சிந்தனைக்கு வரல. ஆனா எப்ப சொல்றான்? அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்படுமானால் அப்போது நம்மை அழைக்கிறான். அவ்வாறல்ல, இது ஒரு சோதனை. நல்லா சிந்திச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு அறிவியல் ரீதியா உள்ளது எல்லாமே அல்லாஹ்வுடைய உதவி இல்லாம எதுவுமே நடக்காது. நல்லா புரியும், ஒரு முஸ்லீம் இதை புரிஞ்சுக்கணும். நீங்க ஹை டெக்னாலஜி எது போனாலும் சரி, சிந்தித்து பார்த்தா உங்களுக்கு புரியும். உதாரணத்துக்கு இன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் வாகனம் இருக்குல்ல, இதுல உச்சபட்ச கண்டுபிடிப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா விமானம் தான். உச்சபட்ச கண்டுபிடிப்பு எது? விமானம். இன்னைக்கு மிக நெடும் தூரத்தை கூட ரொம்ப குறுகிய நேரத்துல நம்ம போய் சேர முடியுது.
இதே தரைவழி மார்க்கமா போனா, கப்பல் மார்க்கமா போனாலும் ரொம்ப நேரம் எடுக்கும் இல்லையா? உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு காலத்துல ஹஜ்ஜிக்கு கிளம்பும் போதே பாத்தீங்கன்னா, இந்தியால இருந்து கிளம்புனா போய் சேர 6 மாசம் ஆகும். கப்பல்ல போன கப்பலே 3-4 மாசம் ஓடும். ஹஜ்ஜிக்கு போறதுக்கே போய் சேரவே 6 மாசம் ஆகும், திரும்பி வரதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். அதனால ஹஜ்ஜிக்கு போறவங்க சொல்லிட்டு போவாங்க, வருவோமா என்னன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு மனிதனுடைய கண்டுபிடிப்புகளை உச்சம் என்ன? விமானம், பிளைட். எப்படி இருக்கு? சில மணி நேரங்கள்ல போய் சேர்ந்தோம். நான் மனிதன் இதை என்ன தெரியுமா நினைக்கிறான்? என்னுடைய கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறான். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான், அவலம் யரம், உங்களுக்கு நீங்க பார்க்கலையா? இல தொய்ரி ஃபௌகஹும் ஸாஃபாத்தின் வ யக்பீர் மா யும்சிகுஹுன்ன இல்லர் ரஹ்மான். அல்லாஹ் என்ன சொல்றான்? வானத்தில் பறக்கின்ற பறவைகளை நீங்கள் பார்க்கலையா? வானத்தில் பறக்கின்ற பறவைகளை நீங்கள் பார்க்கலையா? அதை வானத்தில் பறக்கும்படி தாங்கி பிடித்துக் கொண்டிருப்போம் யார்? அர் ரஹ்மான் அல்ல வாங்குறான். என்ன சொல்றான்? அங்க அல்லாஹ்னு கூட பயன்படுத்தல. ஏன்னா அர் ரஹ்மான், அர் ரஹீம் இந்த ரெண்டுக்கு ஒரு விரிவான பொருள் இருக்கு. அல்லாஹ்வுக்கு பல திருநாமங்கள் இருக்கின்றன. அதுல இந்த அர் ரஹ்மான், அர் ரஹீம் இருக்கு பாத்தீங்களா? இதுக்கு வந்து விரிவான பொருள் இருக்கு. ஆனா இந்த இடத்துல அல்லாஹ் அழகா சொல்றான் பாருங்க. ஏன்னா அர் ரஹ்மான்னா யாருன்னா, மனிதனுக்கான வாழ்க்கை வசதிக்கான அருக்குறைகளை கொடுப்பவனுக்கு தான் அர் ரஹ்மான். இது அர் ரஹ்மான்னா என்ன அர்த்தம்? குர்ஆன்ல அர் ரஹ்மான் ஒரு அத்தியாயமே இருக்கு. ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகஸிபான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருக்குறைகளில் எதனை நீங்கள் பொய்யென சொல்வீர்கள்? எவ்வளவு கொடுத்திருக்க. அதுல பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றான், வானத்தில் பறக்கின்ற பறவைகளை நீங்கள் பார்க்கவில்லையா? அதை வானத்தில் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்போம் யார்? அர் ரஹ்மான் அல்லவாங்க. நல்லா கவனிங்க. நாம என்ன அறிவியலால என்ன சொல்றாங்க? வானத்துல ஏன் பறவை பறக்குதுன்னா அது ரெக்கை இருக்கு, ரெக்கை அடிச்சுக்குது பறக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அல்லாஹ் சொல்றான், ரெக்கை இருந்தா மட்டும் அது நின்றுட முடியுமாங்க? ரெக்கை இருந்து பறந்தால் வானத்துல அந்த இடத்துல அது நிக்க முடியுமா? முடியாது. அதை தாங்கி, ரெக்கை இருந்தாலும் அதை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்போம் அர் ரஹ்மான். அதே மாதிரிதான் ஒரு பாடல் கூட சொல்லுவாங்கல்ல, பறவையை கண்டான் விமானம் படைத்தான்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த விமானத்துடைய ஷேப் எல்லாம் என்ன? பறவை தான். அந்த 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 ரெக்கை. அப்ப அதுக்கான ஐடியா எங்கிருந்து எடுத்தான்? விமானத்துக்கான ஐடியா எங்கிருந்து எடுத்தான்? பறவைகள். பறவையை படைச்சது யாரு? அல்லாஹ். அதுதான், அதே அப்படிதான். அப்படி இருந்தாதான் அது பறக்க முடியும். அப்ப இவன் நினைக்கிறான், விமானம்லாம் நம்முடைய அறிவால நாம படைச்சோம், அது அப்படியே பறந்துட்டு இருக்குன்னு. கிடையவே கிடையாது. இவனுடைய அறிவை மட்டும் பயன்படுத்தி விமானத்தை அவன் மேல செலுத்தினான்னா ஒரு செகண்ட் கூட மேல நிக்காது. ஒரு செகண்ட் கூட நிக்காது. அல்லாஹ் தன்னுடைய கதை சொல்றான், அல்லாஹ்வுடைய அருட்கொடை. ஏதோ நீ ஈஸியா போனா, ஹஜ்ஜுக்கு போனா, நீ பொழைக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு போனோம், பிரயாணம் பண்ணணுங்கிறதுக்காக, இப்ப உள்ள டெக்னாலஜில நீ சீக்கிரம் போனோங்கிறதுக்காக உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ செய்த போது அதை மேல தாங்கி பிடித்துக் கொண்டிருப்போம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். விமானம் பறக்குதுன்னா அல்ல அவனுடைய அறிவால இல்ல, பறவையை தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது போல் நம்ம போடுற விமானத்தை அல்லாஹ் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, எத்தனை இன்னைக்கு விமானம் வந்து, ஏன் அல்லாஹ் விமானத்தை சொல்லும் போது, விமானம் இப்ப கண்டுபிடிக்கப்பட்டது. குர்ஆன் இறங்கப்பட்ட காலத்துல விமானம் கிடையாது. அப்ப என்ன இருந்துச்சு? கப்பல் இருந்துச்சு. நீண்ட நெடுங்குறை போறது கப்பல். ஆனால் கப்பலை உதாரணம் காட்டி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களை சொல்லி காட்டுவான். நீ குர்ஆன் ஆய்வு பண்ணுங்க. என்ன சொல்லுவான்? கடலில் கப்பலில் நீங்கள் செல்லும் போது அங்கே உங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டால், புயற்காற்று, சூறாவளி ஏற்பட்டால் யாரை அழைப்பீர்கள்? அல்லாஹ்வை அழைப்பீர்கள். அல்லாஹ் உங்களை காப்பாற்றி கரையில் கொண்டு வந்து சேர்த்தவுடன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீர்கள். இந்த அல்லாஹ் கப்பலை சொல்லி, ஏன்னா கப்பலும் விமானம் ஒண்ணுதான். ஏன் வைத்துக் கொள்ளுங்கள். நடுக்கடல நீங்க கப்பல்ல போனீங்கன்னா கப்பலுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துன்னு வைங்க, எந்த உதவியும் உங்களுக்கு கிடைக்காது. நீங்க எவ்வளவு டெக்னாலஜி இருந்தாலும் சரி, நடு வானத்துல அண்டரத்துல கடலுக்கு மேல, இல்லைன்னா பெரிய பாலைவனத்துக்கு மேல, மலைகளுக்கு மேல விமானம் பறந்துட்டு இருக்கு பல அடி உயரத்துல. திடீர்னு அந்த விமானத்துல ஒரு கோளாறு வந்துச்சு, காப்பாற்ற முடியுமா? முடியவே முடியாது. நீங்க எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் சரி, ஒண்ணுமே முடியாது. அதனால நீங்க அத்தனை விமான விபத்து நடக்குது. இவனுடைய டெக்னாலஜி வச்சு விமானம் பறந்துச்சுன்னு சொன்னான்னா ஒரு நாளைக்கு 10 விமான விபத்து நடக்கும். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம மேல கொண்ட கருணையினால அதை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறான். போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்க்கிறான், வர வேண்டிய இடத்துக்கு போய் வந்து சேர்க்கிறான், பறவைகளை தாங்கி பிடிப்பது போல். ஆனா மனிதன் என்ன நினைக்கிறான்? ஏன் அறிவு. ஒரு முஸ்லீம் இப்படி நினைக்க கூடாது. ஒரு ஃபால்ட் வந்தா முடிஞ்சு போச்சு, ஒரு ஃபால்ட் வந்தா முடிஞ்சு போச்சு. விமானம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவன் இங்க அதை ரெஸ்கியூ பண்ண போறதுக்குள்ள மொத்தமா காலி ஆயிடும். கொஞ்சம் சிந்திச்சு. அதே தான் கப்பல் நடுக்கடல்ல சூறாவளி அடிக்குது, எங்க காப்பாற்ற முடியாது. அல்லாஹ் சொல்றான், அந்த மாதிரி வரும்போது யாரை அழைக்கிறீங்க? அல்லாஹ் அழைக்கிறீங்க. உங்க மேல கருணை கொண்டு அல்லாஹ் கொண்டு வந்து கரையில சேர்த்த உடனே அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறீங்க. புரியுது உங்களுக்கு? அதான் அல்லாஹ் சொல்றான், மனிதனுக்கு தீங்கு ஏற்படுமானால் அப்ப என்ன அழைக்கிற? இதே விமானத்துல உனக்கு ஒரு ஃபால்ட் வந்துச்சு, பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன கூப்பிட்டு கத்துவேன், அல்லாஹ் காப்பாத்து, அல்லாஹ் காப்பாத்து, கடவுளை காப்பாத்து, இறைவனை காப்பாற்றுன்னு. ஆனா பூமியில இருக்கும்போது என்ன நினைக்கிற? என்னுடைய டேலண்ட்னாலதான் நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் நீ நினைக்கிறேன். ஒவ்வொரு விஷயமும் பாத்தீங்கன்னா இப்படிதான். அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவர்களின் தூதர்கள் அவரிடம் தெளிவான சான்றுகளை கொண்டு வந்த போது. அப்ப நபிமார்கள் என்ன கொண்டு வந்தாங்க? சான்றுகளை கொண்டு வந்தாங்க. என்ன சான்று? எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்ங்கிற சான்றை கொண்டு வந்தாங்க. இந்த உலகம் அத்தனைக்கும் யாருடைய கைப்பிடியில இருக்கு? அல்லாஹ் ஒருவனுடைய கைப்பிடியில இருக்குங்கிற சான்றை கொண்டு வந்தாங்க. சான்றுகளை கொண்டு வந்த போது
தம்மிடம் உள்ள கல்வியின் காரணமாக பெருமிதம் கொண்டு விட்டான். அவன் சான்றுகளை பார்த்த பிறகும் இவன் என்ன நினைக்கிறான், இவனுடைய படிப்பு, இவனுடைய டேலண்ட் எல்லாம் வச்சு ரொம்ப பெருமையா நினைக்கிறான். அல்லாஹ்வை மறுக்கிறான். அவர்கள் எதை கேலி செய்து கொண்டிருந்தார்களோ அது அவர்களை சூழ்ந்து கொண்டதுங்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டான். அப்போ ஒரு முஸ்லீம் தன்னுடைய அறிவை கொண்டு இந்த உலகத்துல எப்படி வாழ தெரியுமா? அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடாது, அல்லாஹ்வை அறிந்து வாழணும். உன் கையில எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இன்னைக்கு நீ ஒரு வியாபாரம் பண்றியா, அதுல நிறைய லாபம் கிடைக்குதா, என்னுடைய டேலண்ட், என் திறமையினால நான் சம்பாதிச்சிருக்கேன் நீ சொன்ன, முடிஞ்சு போச்சு. நீ இறை மறுப்பு கிட்ட போயிட்ட. அதே மாதிரி எல்லா விஷயமும் சரி. கல்வியில உனக்கு பெரிய ஆளாயிட்டியா, நீ நல்ல கல்வி கற்றுக்கொண்டாயா, என் டேலண்ட்னால நான் அந்த எக்ஸாமை பாஸ் பண்ணேன், என்னுடைய அறிவுனால நான் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணேன், நான் ராப்பகலா உட்காந்து படிச்சேன் அதனால பாஸ் பண்ண நீ நினைத்தால் நீ அல்லாஹ்வை மறுத்து விட்டாய். அப்ப எங்கெல்லாம் ஷிர்க் வருது பாருங்க, எங்கெல்லாம் இறைவனை மறுக்கிறது வருது பாருங்க. ஒரு முஸ்லிம்க்கு ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த உயரத்துக்கு போனாலும் அந்த உயரத்துக்கு காரணம் அல்லாஹ்னு நினைக்கணும். என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஏவுகணை நான் கண்டுபிடித்தாலும் ஏவுகணை போகுது அப்படின்னா அது அல்லாஹ் செய்யறான்னு நினைக்கணும். அல்லாஹ் அது அழகா பல இடங்களை சொல்லி காட்டான். அவனே இறைவனாகிய போல அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன். அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு பொருளையும் படைத்தவன், அவனை தவிர வணக்கத்திற்குரிய யாரும் இல்லை, எவ்வாறு திசை திருப்பப்படுகிறீர்கள்? ஏன்பா எப்படி நீங்க எல்லாம் இதை டைவர்ட் ஆகுறீங்க? அல்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ்வே இந்த பூமியை உங்களுக்கு நிலையானதாகவும் வானத்தை முகடாகவும் அமைத்தான், உங்களுக்கு மனிதன் என்ற அழகான வடிவம் தந்தான், உங்கள் வடிவங்களை அழகுற அமைத்தான், தூய்மையான உணவை உங்களுக்கு வழங்கினான், அவனே உங்கள் இறைவனாகிய அல்லாஹ், அகிலத்தின் இறைவனாகிய அல்லாஹ் பாக்கியம் பொருந்தியவன். இந்த குர்ஆன்ல பல விஷயங்களை எடுத்து பல இடங்கள்ல பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் அல்லாஹ்னு தான் வரும். எப்படி மறுக்க முடியும்? ஒரு காலமும் மறுக்க முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் அமைதி பெறுவதற்காக இரவையும் பார்க்கும் நிலையில் பகலையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தி தந்தான். அல்லாஹ் மனிதர்கள் மீது அருளுடையவன், எனினும் மனிதர்களில் அதிகமானோர் இதை அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இதே போல தங்கள் அறிவால் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்களே, அவங்களுடைய கதிலாம் என்ன ஆச்சுன்னு நீங்க பார்க்க மாட்டீங்களாங்கிறாங்க. வரலாறு உங்களுக்கு சொல்லலையா? குர்ஆனே சொல்லுது. அவ்வளவு வரலாறு குர்ஆன் சொல்லுது. ஃபிரௌனை பத்தி நமக்கு தெரியும். மூசா நபி காலத்துல இருந்த ஃபிரௌன் உலகத்தையே ஆட்சி செய்தவன். ராம்சேஸ் 2 அவனை உலக வரலாற்றுல ஃபிரௌன் குர்ஆன் சொல்லும். வரலாறு எடுத்துக்கொண்டீங்கன்னா ராம்சேஸ் 2, அந்த ராம்சேஸுடைய அந்த பரம்பரையில அரச பரம்பரை, எகிப்துடைய அரச பரம்பரை. ராம்சேஸ்ங்கிறது என்ன? ஃபிரௌன்ங்கிறது அவனுடைய பேர் கிடையாது. குர்ஆன்ல சொல்லப்படுற ஃபிரௌன்ங்கிறது அவன் பேர் கிடையாது. அல்லாஹ் அந்த பரம்பரையை சொல்லுவான். அந்த பரம்பரையை எகிப்தை ஆண்டிச்சு. சரியா? அதுல 2வது அரசனா வந்தவன் தான் ராம்சேஸ் 2ன்னு சொல்லுவாங்க, ஃபிரௌன். அந்த ஃபிரௌன் எப்படின்னா, அந்த ராம்சேஸுடைய அந்த அரச பரம்பரையிலே ரொம்ப பெரிய அறிவாளி, டேலண்டா, அப்படி உலகத்தையே அடிச்சிருக்கான். அதே மாதிரி செல்வங்கள் அதிகம் கொடுக்கப்பட்டவன். அவங்கிட்ட அப்ப அவ்வளவு டெக்னாலஜி இருந்துச்சு. அதெல்லாம் சொல்லி காட்டுறான் பாருங்க. மூசா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட எடுத்து சொல்றாங்க, ஃபிரௌனே நீ இறைவன் என்று சொல்கிறாய், அவன் தன்னையே இறைவன் தான், ஆனா ரப்புக்குமுல் ஆலா, நானே இறைவன் தான். அப்படி சொல்லும் போது மூசா நபி அவனுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் ஒருவனை நீ கிடையாதுன்னு. அப்போ என்ன தெரியுமா செஞ்சான்? இந்த வசனம் ரொம்ப சாதாரணமா தெரியும், ஆனா ஃபிரௌன் எவ்வளவு பெரிய டெக்னாலஜி வச்சு தான் உங்களுக்கு காட்டும். அப்போ சொல்றான், தன்னுடைய ஹாமான் அமைச்சர், தன்னுடைய மினிஸ்டர், ஹாமான் ஒரு மினிஸ்டர் அவனுக்கு, அவனுடைய காலத்திலே 3 பேர் முக்கியமானவங்க, ஃபிரௌன், காரூன், ஹாமான். தன்னுடைய அமைச்சர் ஹாமானை பார்த்து சொல்றான், அவன் ஒரு பெரிய அமைச்சர். அவன் ராம்சேஸ் 2ல ஹாமான் என்பவன் பெரிய யாருன்னாக்கா டெக்னாலஜில பெரிய அரசு அமைச்சர். அவன் இந்த டெக்னாலஜி அவன் தெரிஞ்சுக்கப்ப சொன்னா, ஹாமானே எனக்காக உயர்ந்த ஒரு கோபுரத்தை எழுப்பு, வானங்களுக்கு வழியை ஏற்படுத்து. அவன் சொன்னா, வானங்களின் வழியை அடைந்து மூசாவின் இறைவனை நான் பார்க்க வேண்டும், அவரை பொய் சொல்பவராகவே நான் கருதுகிறேன் என்று ஃபிரௌன் கூறினான். அவன் என்ன சொல்ல வரான் தெரியுதா? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம், எப்படா ஒரு இந்த கோபுரத்தை எழுப்பி எப்படி போய் பார்க்க முடியும்? அந்த அளவுக்கு அறிவு இல்லாதவன் அவன். அந்த காலத்திலேயே வான சாஸ்திரங்களுக்கு பெரிய டேலண்டா இருந்தான் ஃபிரௌன். அவனுக்கு தெரியும் என்னன்னா இந்த ராக்கெட் டெக்னாலஜி அப்பயே அவன் திங்க் பண்ணிருக்கான். சொல்றான் பாருங்க, அதான் சொல்லி காட்டான், வானங்களின் வழியை அறிந்து நான் செல்ல வேண்டும். போய் மூசாட இறைவன் இருக்காரா இல்லையா நான் பாக்குறேன். அப்ப எவ்வளவு டெக்னாலஜி இருந்தா, எவ்வளவு அறிவு தான், எவ்வளவு திமிரா பேசியிருப்பான். என்ன மாதிரியான டெக்னாலஜி அதுதான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு மனிதன் என்ன செய்யறான்? எல்லா டெக்னாலஜியும் தன்னுடைய அறிவுன்னு நினைக்கிறான். இன்னைக்கு இதுல முஸ்லிம்களும் என்ன நினைக்கிறாங்க? எல்லாமே அப்படி இந்த உலகத்தின் எல்லா டெக்னாலஜியும் மனிதனுடைய அறிவுன்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைச்சாலே நீங்க அல்லாஹ் மறுக்கிறீங்கன்னு இருக்கும். அப்படி நினைச்சாலும் அல்லாஹ் மறுக்கிறீங்கன்னு இருக்கும். அப்படியே இருக்கணும். என்னால எதுவுமே முடியாது. இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய அளவுல நடந்திருக்குன்னா என் டேலண்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் அல்லாஹ்வுடைய வேலைக்காரன். அல்லாஹ்வுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அந்த உலகத்துல. ஏன்னா அல்லாஹ்வுடைய பிரதிநிதியா இங்கே நாம் இருக்கிறோம். நாம யாருக்கு வேலை செய்யணும்? நல்லா சிந்திச்சு பாருங்க. அல்லாஹ்வுக்கு வேலை செய்வீங்களா, சைத்தானுக்கு வேலை செய்வீங்களா? இன்னைக்கு இந்த உலகம் யார் கையில இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது? சைத்தானுடைய கையில மாட்டிக்கிட்டு. அவன் தான் இன்னைக்கு உலகத்தையே நிர்வகிச்சுட்டு இருக்கான். அவனுடைய ஆட்கள் தான் இன்னைக்கு என்ன இருக்காங்க? இந்த பிரிட்டிஷ், இஸ்ரேல், அமெரிக்கா எல்லாம் யாரு? சைத்தானுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். டெக்னாலஜி இன்னைக்கு யார்கிட்ட இருக்கு?
எல்லா டெக்னாலஜியும் அவங்க தான் இருக்கு இன்னைக்கு. கம்யூனிகேஷன்ல இருந்து, டிரான்ஸ்போர்ட்ல இருந்து, கல்வியில இருந்து எல்லா டெக்னாலஜியும் அவங்க தான் இருக்கு. முஸ்லிம்கிட்ட என்ன டெக்னாலஜி இருக்கு? ஒரு டெக்னாலஜியும் கிடையாது. முஸ்லிம்கள்ட்ட ஒரு டெக்னாலஜி கிடையாது. அதான் சொல்றேன், அறிவுனால எதுவும் நடக்காது, அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும். அறிவு 10% தான், நீ 90% அல்லாஹ்வுடைய உதவி இருக்கணும். இன்னைக்கு முஸ்லிம்கள் எப்படி இருக்கும்? நடைப்பிணமா வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த பூமியில. எந்த விதமான டெக்னாலஜிக்கும் போறது கிடையாது, எந்த விதமான அறிவியலையும் பயன்படுத்துறது கிடையாது. தொழுணுமா, நோம்பு வச்சோமா, ஹஜ்ஜுக்கு போனோமா, இதுதான் வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தின் அத்தனை டெக்னாலஜி முஸ்லிம்கள் கையில இருந்திருக்கணும். அத்தனை டெக்னாலஜி இருந்திருக்கணும். இருந்திருந்தால் நல்ல ஜின்களை கொண்டு அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சிருப்பான், சுலைமான் நபிக்கு பண்ண மாதிரி. ஆனால் இன்னைக்கு சைத்தானுடைய கெட்ட ஜின்கள்லாம் இன்னைக்கு எல்லா தீய சக்திகளுக்கும், தாகுத்துகளுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு? வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? போதும், தொழுவனமா, நோம்பு வச்சோமா, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தோமா, நம்ம கடமை முடிஞ்சு. அப்ப இந்த உலகத்தின் பிரதிநிதிங்கிறது என்ன அர்த்தம்? இந்த உலகம் உன் கையில இருக்கணும். நீ கல்வி உன் கையில இருக்கணும், டெக்னாலஜி உன் கையில இருக்கணும், எல்லாம் உன் கையில இருக்கணும். இல்ல, அதான் அல்லாஹ் அழகா சொல்லி காட்டுறான். அவன் நினைக்கிறான் அறிவினால வந்துச்சுன்னு நினைக்கிறான். இல்ல, நீ இறங்க உள்ள அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் அந்த சக்தியை. அல்லாஹ் முந்தைய சமுதாயத்தை நமக்கு காட்டுறான். குர்ஆன்ல பல சமுதாயங்களை காட்டி இவங்களெல்லாம் பாருங்க, இவங்க டெக்னாலஜி வயசு பெருசா போன போது அல்லாஹ்வை மறுத்தாங்க, மறுத்ததால அல்லாஹ் அவங்களுக்கு உதவி செய்யல, அவங்க பூண்டோட அழிச்சிட்டான். எந்த சமுதாயத்தை சொல்லி காட்டுறான்? ஆது சமூக சமுதாயத்தை சொல்லி காட்டுறான். ஆது சமுதாயம் அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? டெக்னாலஜில உயரத்துல இருந்தவங்க. ஏன்? ஆது சமுதாயம் தன்னுடைய உடல் வலிமையை கொண்டு அவ்வளவு பெரிய டெக்னாலஜில இருந்தான். சமூக சமுதாயம் சரியான டெக்னாலஜி இருந்துச்சு அவன் அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் அல்லாஹ்வை மறுத்தாங்க, தங்கள் அறிவினாலன்னு சொன்னாங்க. காரணம் என்ன சொன்னா? அவ்வளவு பெரிய செல்வமும் என்னுடைய அறிவினால் சம்பாதிச்சதுன்னா அல்லாஹ் பூமியில போய் புதைய வச்சான் ஒரே நிமிஷத்துல. அப்ப முஸ்லிம்கள் நினைக்கணும், நம்முடைய அறிவுனால இங்க எதுவுமே கிடையாது. நம்முடைய அறிவு என்பது வெறும் 10% தான். 90% அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு மட்டுமே நாம இந்த உலகத்தை இயக்க முடியும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை கொண்டு மட்டுமே இந்த உலகத்தை இயக்க முடியும். அந்த சிந்தனையில வாழ்ந்தோம் அப்படி சொன்னா நிச்சயமா நம்முடைய அறிவு, அல்லாஹ்வால் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவு, சிந்தனை திறன் எல்லாமே அல்லாஹ்வை அறிந்து வாழ்கின்ற ஒரு முஸ்லிமா இருக்கும். இல்ல அறிவுனால தான் நீங்க நினைச்சீங்க அப்படி சொன்னா அல்லாஹ்வை தங்கள் அறிவினால் அல்லாஹ்வை மறுத்து வாழ்பவனா இருப்பீங்க. இதுவும் ஒரு வழியில ஷிர்க் தான். அப்ப எல்லா நேரத்திலையும் நினைக்கணும், எனக்கு கொடுத்த பணியை நான் செய்யறேன், அல்லாஹ் எனக்கு சில மிஷன் கொடுத்துருக்கான், இதை நான் செய்யறேன் அப்படின்னா என்னுடைய அறிவுனால எதுவுமே கிடையாது. என்னுடைய அறிவை கொஞ்சம் 10% போடுறேன், ஆனா சக்சஸ் என்பது அல்லாஹ் என் கூட இருந்து செய்யறான். இந்த நினைப்புல செய்யும் போதுதான் அது உயரத்துக்கு போகும். இந்த உலகம் ரொம்ப சுபிட்சமா இருக்கும். இன்னைக்கு எல்லாமே மாறி போச்சு, எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தை நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. இந்த 300 வருஷத்துல உலகமே டோட்டலா மாறி போச்சு, டோட்டலா மாறி போச்சு. முஸ்லிம்கள் கையில எதுவுமே இல்லை, எல்லாம் கைவிட்டு போச்சு. நாம இனிமே எதிர்பார்க்க வேண்டியது ஆகரத்தை எதிர்பார்க்க வேண்டியது. அது வரையில நம்ம ஈமான காப்பாற்றி கொண்டு இருக்கிறவங்க மறுமைக்கு உள்ளதை தேடிக்கொள்ள வேண்டியதான் நம்முடைய நிலை இப்போது இருக்கிறது என்று கூறிய உரையை நிறைவு செய்கிறேன். வாக்குறுதி தவறான இருந்ததாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.